என்னம்மா ம், இங்க வந்து உட்காந்துட்டீங்க? எல்லா வேலையும் இப்பதான்டா முடிச்சேன். அதான் அசந்து வந்து உட்கார்ந்துட்டேன். ஆமா, அப்பா எங்க? அவரு வெளியே போயிருக்காரு. ம் பஞ்சாயத்தா? ஐயானாலே பஞ்சாயத்து தானம்மா. ம் உங்க ஐயாவுக்கு பஞ்சாயத்து. எல்லா விஷயத்துக்கும் தீர்ப்பு சொல்வாரு. ஆனா ஏன் விஷயத்துல மட்டும் 2 விஷயம் சொன்னம்மா. ஆனா எனக்கு அந்த தீர்ப்பு கரெக்டா தப்பானே தெரியலம்மா. ம், அதனால நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கேம்மா. அப்படியா? ம் ஐயா சொன்ன தீர்ப்புலையா? ம் உங்க ஐயா சொன்ன தீர்ப்பை தான் சொல்றேன் லக்ஷ்மி. என்னடா? அம்மா, நான் இப்போ ஒன்னு கேக்கட்டா? கேளு. இந்த ஒரு விஷயத்துக்கு நீயே எனக்கு ஒரு தீர்ப்பு சொல்ல. என்னடா கண்ணா? ஏலத்துல சந்திச்சேன்னு சொன்னேன்ல அந்த லேடி, அத பத்தி நான் அப்பா கிட்ட சொன்னேன். இந்த உலகத்துல யாரும் கெட்டவங்க கிடையாது. நீ இன்னைக்கு கெட்டவங்கன்னு நினைக்கிறவங்க நாளைக்கே உனக்கு நல்லவங்களா தெரிவாங்க. சூழ்நிலை தான் ஒரு மனுஷனை மாத்தும். சூழ்நிலை தான் நல்லவங்களா கெட்டவங்களான்னு தீர்மானிக்கும்னு தத்துவம் பேசுறாரு அப்பா. அதாம்மா உங்க ஐயா. சரி, அதை விடு. யார் அது? கல்பனான்னு ஒரு லேடி. கல்பனாவா? ஆமாம்மா, கல்பனாதான். எந்த கல்பனா? ஆம், கல்பனா குரூப் ஆஃப் கம்பெனியோட சேர்மன்மா. அந்த கல்பனாவா? தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுமா, நான் சும்மா கேட்டேன். அப்படியா? அப்புறம் கோவிலுக்கு போனேன்லம்மா, ம், அங்க ஒருத்தி என்கிட்ட சண்டை போட்டான்னு சொன்னல, ஞாபகம் இருக்கா? இருக்கு. அது யாரு? அதே கல்பனாதாம்மா. அந்த கல்பனாவா? ஏம்மா, உனக்கு தெரியுமா? தெரியாதுடா, நான் சும்மா கேட்டேன். ஆஹா. ஆ, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மீட்டிங் போனல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தலைவலி, காஃபி குடுன்னு கேட்டேனே. ஆமா. ஆ, அதுக்கு காரணமும் அதே கல்பனாதான். அந்த கல்பனாவா? ஆமாம்மா, அதே கல்பனாதான். ஏம்மா, உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுடா, நான் சும்மா கேட்டேன். அம்மா, அப்பா கிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன், என் கம்பெனி எம்டிய பத்தி. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதாம்மா, உங்க ஐயா உன் எம்டிய நம்பாத அப்படின்னு சொன்னாரு. நானும் அப்பா சொன்னா, அதாம்மா உங்க ஐயா அவர் சொன்னா சரியா இருக்கும்னு முடிவு பண்ணி என் எம்டி கிட்ட போய் பேசிட்டேன். ம், அதுக்கு பிறகு ஆபீஸ்க்கு போனேன். என் ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்டேன். ம் எங்க எம்டிக்கு அது தெரியுமோ தெரியாதோ தெரியாது. அவரு எனக்கு ப்ரொமோஷன் லெட்டர் கொடுத்துட்டாரு. இது எப்படி அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. யாருக்குடா? அதாம்மா, அந்த கல்பனாவுக்கு. அந்த கல்பனாவையா சொல்ற? ம், என்ன பண்ணா? ம். என்ன வேலை கூப்பிடுறாமா? அதே கல்பனாவா? ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு தெரியுமா அந்த கல்பனாவ? தெரியாதுமா, நான் சும்மா கேட்டேன். பணக்காரங்க கிட்ட உனக்கு எதுக்குமா பிரச்சனை? நீ கொஞ்சம் ஒதுங்கி போறதாம்மா நல்லது. போமா, நீயும் உன் ஐயா மாதிரியே பேசுற. ஸ்னேகா, அம்மா ஒன்னு சொல்லட்டுமா? ம். மனசு போட்டு குழப்பிக்காத. இனிமே அந்த கல்பனாவால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ போ. போயிட்டா? நீ போடா. ஒரு முடிவு தானா வரும். திரும்பவும் சொல்றேன், நீ உன் ஐயா மாதிரியே பேசுற. இல்லடி கண்ணு, ஐயா மாதிரி பேசல. ஓ அம்மாவா சொல்றேன். நீ போ, முடிவு வரும்.
சரிம்மா. கவிதா, எதுக்காக நான் வர சொன்னேன்? ஏன் உன்னை வர சொல்லக்கூடாதா? இல்ல, திடீர்னு வர சொன்னியே, அதுக்காக கேட்டேன். ஏன் பிரசாத், திடீர்னு வர சொல்லக்கூடாதா? அந்த உரிமை எனக்கு இல்லையா? உரிமை இருக்கு. அப்புறம் ஏன் கேக்குற? இல்ல கவிதா, நீ திடீர்னு வர சொன்னப்போ எனக்கு என்ன வேலை இருக்குன்னு உனக்கு புரியுமா? ஆனா நீ சொன்னதுக்காக நான் வந்துட்டேன். வா, வந்து நில்லு. அதோட உனக்கு என்ன வேலை? என்ன பேசுற நீ? எல்லாத்தையும் விட்டு வரணுமா நானு? வந்துதான் ஆகணும், வந்துதான் ஆகணும். கவிதா, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எனக்கு அவ்வளோ வேலை இருக்கு. அவ்வளோ வேலையும் விட்டுட்டு ஓடி வரேன். ஓடி வா, ஓடி வாடா. அதாண்டா உன் வேலை. என்னம்மா என்னம்மா பேசுற நீ? இப்படிதான் பேசுவா கவிதா. இப்ப இல்ல, சின்ன வயசுல இருந்தே. எல்லாம் உனக்கு மறந்து போயிருக்கலாம். ஆனா இவ கல்பனா கிட்டயே இப்படிதான் பேசுவா. கல்பனா யாருன்னு தெரியும்ல? உங்க அத்தை. ஊரையே மிரட்டுறவ. ஆனா என்கிட்ட ஒன்னும் பேச முடியாது. அதுக்காக நான் அவளை அடிமைன்னு சொல்லல. ஆனா அடிமையாதான் வச்சிருக்கேன். எதுக்காக? இந்திரா அத்தைக்காக. இந்திரா அத்தை யாருன்னு தெரியுமா உனக்கு? உங்க அம்மா. என்ன கவிதா பேசுற நீ? ஆமா பிரசாத், பேசணும். பேசணும்னு தோணுச்சு. உன்கிட்ட இத பத்தி பேசணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். ஆனா நீ வந்ததும் என்கிட்ட எதுக்காக வர சொன்னு கேள்வி கேக்குற. என்ன கேள்வி பிரசாத் இது? கவிதா, உன் கவிதா, அது மறந்து போச்சா உனக்கு? இங்க பார், நான் உன் காதலி இல்ல, மனைவி. இது இன்னைக்கு நேத்திக்கு ஏற்பட்ட உறவு இல்ல. சின்ன வயசுல உனக்கே தெரியாம நீ என் கழுத்துல தாலி கட்டின. மறந்துட்டியா? ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? மறந்துட்டேன் அதானே அர்த்தம். அதனாலதான் உனக்கு புது புது நட்பு, புது புது உறவு எல்லாமே வந்திருக்கு. என்ன சொல்ற நீ? அதான் அன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தப்ப சொன்னியே, ஒருத்திய அறிமுகப்படுத்தி வச்சியே. ஆமா, ஸ்னேகா. ஆ, ஸ்னேகா. அவ ஸ்னேகா மட்டும் இல்ல,
உன் சிநேகிதி இல்ல? ஆமா. ம். பிரசாத், உனக்கு சிநேகிதினா என்னன்னு தெரியுமா? என்ன கவிதா, என்ன ஆச்சு உனக்கு? இல்ல பிரசாத், சிநேகிதி சிநேகிதி அதுதான் பிரசாத் எனக்கு வதைக்குது. கவிதா, நீ என் மனைவி. நான் அப்படி நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். தப்பு தப்பு தப்பு. சிநேகிதின்னு ஒருத்தி வாழ்க்கையில வந்தான்னா கவிதான்ற ஒருத்தி இல்லாம போயிடுவா. என்ன கவிதா, என்ன பேசுற நீ? பிரசாத், நிறுத்து நிறுத்து நிறுத்து. கவிதா, நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. நானும் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல பிரசாத். ஏன் முன்னாடி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து சிநேகிதின்னு அறிமுகப்படுத்துற? கவிதா, அது ஜஸ்ட் ஸ்நேகம், அவ்வளவுதான். அது உறவு கிடையாது. ஆனா நீ நானும் உறவு. உனக்கு ஞாபகம் இருக்கா அதெல்லாம்? என்ன என்ன பேசுற நீ? திருப்பி திருப்பி இதையே பேசிட்டு இருக்க நீ. இல்ல பிரசாத், ஒதுக்குது பிரசாத். எங்கேயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒதுக்குது. எனக்கு அது தெரியுது. ஆனா உனக்கு புரியல. கவிதா, ஒரு நிமிஷம். சொல்லு ஸ்னேகா. பிரசாத், எங்க இருக்க? நான் கவிதாவோட பேசிட்டு இருக்கேன் ஸ்னேகா. ஏதாவது முக்கியமான விஷயமா பேசணுமா? இல்ல, நான் கவிதாவோட ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஓகே. நீ உன் வருங்கால மனைவியோட பேசு. உன் சிநேகிதி உன்கிட்ட அப்புறமா பேசுறேன், சரியா? சரிம்மா. பாய் ஸ்னேகா. ம், ஓகே. யாரு? ஸ்னேகா. ஒதிச்சுதா? ஒதிச்சுதா? ஒதிச்சது கரெக்டா? எதுக்கு 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 நீ அவ்வளவு ஆபீஸ்ல ஒன்னதான வேலை செய்றீங்க? எதுக்கு எதுக்கு இப்ப போன் பண்றா? கவிதா, புரிஞ்சுக்கோ கவிதா. ஆபீஸ்ல வேலை செய்யறதுங்கிறது வேற, ஆபீஸ் விஷயமா பேசுறதுங்கிறது வேற. ஆபீஸ் விஷயமா பேசுறத ஆபீஸ்ல பேசணும். ஆபீஸை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமும் பேசுறானா அவ சிநேகிதி இல்ல, வேற வேற. கவிதா, நீ என்ன லூஸ் ஆயிட்டியா? யாரு? நானா? என்ன பிரசாத், சின்ன வயசுல இருந்து என்ன பாக்குற? நான் லூஸ் ஆவேன்னு நீ நினைச்சியா? இல்ல என்ன லூஸ் ஆக்கணும்னு நீ பிளான் பண்றியா? கவிதா, நான் பிரசாத். நான் அப்படி நினைப்பனா? இல்ல பிரசாத், எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்படி என்ன சந்தேகம் உனக்கு? இல்ல இல்ல
கவிதா சந்தேகப்பட்டானா அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பிரசாத்? கவிதா யாருக்கும் பயப்பட மாட்டான். ஊரே பயப்படுற கல்பனாவுக்கும். கல்பனா 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 எல்லாரையும் மிரட்டுவான். எங்க அம்மா, உன் அத்தை. ஆனா கவிதா மிரட்டுவான். நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ பேசாத அப்படின்னு மிரட்டுவான். ஆனா இந்த கவிதா ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும் அன்பா இருப்பா, பாசமா இருப்பா. அது யார் தெரியுமா? ஓ மாமா, ஏன் அப்பா சத்தியமூர்த்தி. அது ஏன் தெரியுமா? உங்க அம்மா இருக்காங்களே, உங்க அம்மா எந்திரா அத்தை, ஏன் மாமியார், அவங்க அண்ணன். அதுக்காகத்தான். எனக்கு அப்பாங்கிறது முக்கியம் இல்ல பிரசாத். எனக்கு என் அத்தை முக்கியம். நீ முக்கியம். தெரிஞ்சுக்கோ. கவிதா, எனக்கு அதெல்லாம் தெரியாதா? தெரியல தெரியல பிரசாத், உனக்கு எதுவுமே தெரியல. நீ உன் வாழ்க்கை முறையை மாத்திக்கிட்டேங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. கவிதா, நீ அப்படி பேசாத. இல்ல, நான் பேசல. நீ பேச வைக்கிற. புரிஞ்சுக்கோ பிரசாத், வாழ்க்கைங்கிறது நம்ம நடைமுறையில வர்றது கிடையாது. நாமளா இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. மனுஷனா இருக்கணும். மனுஷியா இருக்கணும். மனசா இருக்கணும். அந்த மனசுக்குள்ள எதுவும் வந்துடக்கூடாது. புதுசா புரியுதா? போ, நீ போ. எப்ப என்ன சரியா புரிஞ்சுக்கிறியோ அப்ப வா. போ. என்ன கவிதா? போ போன்னு சொல்லிட்டல. நீ தானே வான்னு சொன்ன. வான்னு தான் நான் சொன்னேன். வந்த போன்னு சொல்றேன்ல, அப்ப போ. போ, நிக்காத. நானா கூப்பிடுறப்ப வா. கவிதா வாழ்க்கைய கவிதா தான் முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ணிக்கிறேன். என்னைக்கு நீ வந்து என்ன கூப்பிடுறியோ, எந்த நிலைமையில வந்து கூப்பிடுறியோ, அப்ப நான் வருவேன் உன் வீட்டுக்கு. உன் பொண்டாட்டியா இல்ல, என் அத்தைக்கு மருமகளா. போ பிரசாத். இதுக்கு மேல உன்கிட்ட எனக்கு பேச பிடிக்கல. நான் எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன். கவிதா, போயிடு.
போ